சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்த முறை நமது சங்கமத்துறையில் சீனத்திலிருந்தும் சாவகத் தீவுகளிலிருந்தும் மரக்கலங்கள் வந்திருக்கிறதாமே. பல அரிய பொருட்கள் அங்காடிக்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறதாமே. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? அவற்றை அரண்மனைக்கு வரவழைத்து பார்க்கலாமா? நமது உறையூரில் வானவன் மாதேவி, இப்பொழுது எதற்கு என்னிடம் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இப்படியெல்லாம் பேசுவதால் எனது நினைவு மாறிவிடாது. என் மனதில் இப்பொழுது புலவர் காரிக்கண்ணனாரை மீட்டுக் கொண்டு வருவதைத் தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை. நான் மட்டும் என்ன புலவர் காரிக்கண்ணனாரிடம் அன்பில்லாதவளா? நம் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவரே அவர்தானே. தங்களுக்கு மாறாக நடந்த என் தந்தை நாங்கூர் வேளாரிடம் நயமாக பேசி அவர் மனதை மாற்றி நம் இருவரையும் இணைத்து வைத்தவரே புலவர் காரிக்கண்ணனார்தானே. இவ்வளவும் நினைவில் வைத்திருக்கும் நீ இப்பொழுது எதை பற்றி பேசுவதற்காக வந்தாய்? இதைவிட கடுமையான பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அதை எதிர்கொண்டு மிகவும் சாமர்த்தியமாக சமாளித்த தாங்கள் இப்போது மட்டும் ஏன் இப்படி பதட்டமடைய வேண்டும்? பதறாத காரியம் சிதறாது என்று நீங்கள்தானே அடிக்கடி சொல்வீர்கள். இப்பொழுது ஏன் இந்த அளவிற்கு கலக்கமடைய வேண்டும்? நீங்கள் இப்படியிருந்து நான் பார்த்ததே இல்லையே. நீ சொல்வது சரிதான் வானவன் மாதேவி. நான் கலக்கமடைந்து விட்டேன் என்பது உண்மைதான். நீயே சொல், காரிக்கண்ணனார் நமது நாட்டின் புலவர் மட்டுமா? அதற்கும் மேலாக எனது ஆத்மார்த்தமான நண்பர் அல்லவா? எனக்கு குழப்பம் நேரும் போதெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சுட்டிக்காட்டிய அரசியல் ஆலோசகர் அல்லவா? இப்பொழுது அவருக்கு இப்படி ஒரு ஆபத்து நேர்ந்திருக்கும் போது அவரை விடுவிக்க வழி என்ன என்று நான் யாரிடம் ஆலோசனை கேட்பது? இந்த நிலையில் இப்படி செய்தால் அவரை விடுவிக்கலாம் என்று எப்படியோ ஒரு வழி கிடைத்திருக்கிறது. அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? ஆனால் என்ற பேச்சிற்கே இடமில்லை. அவருக்காக எவரை வேண்டுமானாலும் விடுவிக்க நான் தயாராக இருக்கிறேன். அதை நான் இனி யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் தந்தையே. வணக்கம் தந்தையே. இந்த விஷயத்தில் அவசரப்படுகிறீர்களோ என்று தோன்றுகிறது. கிள்ளிவளவா, தங்கள் கருத்துக்கு மாறாக பேசுவதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். இப்போது நான் இதை சொல்லாமல் விட்டு பின்னர் இது சம்பந்தமாக நாங்கள் செய்திருக்கும் முயற்சிகள் தெரியும் போது இதை பற்றி என்னிடம் முன்னமே சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று நீங்கள் கேட்கும்படி நேரலாம். அதனால்தான் இதை பற்றி தங்களிடம் பேசியே தீர வேண்டும் என்று வந்தேன். அப்படி என்னதான் செய்தீர்கள்? என் தங்கையின் கணவரை மீட்டு வந்த தளபதி பார்த்திபன் ஒரு புறமும், வீரத்தின் வடிவமாக விளங்கும் விஜய பூபதி மாமா ஒரு புறமும் தங்கள் ஆட்களோடு காடுகள் தோறும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நமது ஆற்றல் மிகுந்த ஒற்றர் படையை நாலாபுறமும் ஏவி விட்டிருக்கிறேன். எங்கெல்லாம் அவர்களை அனுப்பி இருக்கிறாய்? காடுகளில் தான் நாம் காரிக்கண்ணனாரை தேடுவோம் என்று எண்ணிக்கொண்டு ஊருக்குள் ஏதேனும் ஒரு இல்லத்தில் அவரை அடைத்து வைத்திருக்க கூடும் அல்லவா? அதனால் சந்தேகப்படும்படி இருக்கும் எல்லா வீடுகளிலும் தேடும்படி நான் சொல்லி இருக்கிறேன். சரியான அணுகுமுறைதான். ஆனால் என்ன தந்தையே? இப்போதே காலம் கடந்து விட்டது. இதுபோல் ஒவ்வொரு இடமாக காடு வீடு என்று தேடுவதில் மேலும் தாமதமாகிவிடுமே. அது அவர்கள் எண்ணத்தை மாற்றிவிடுமே. அதனால் என்ன தந்தையே? பெருமன் விதித்திருக்கும் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த வேளிர் மன்னர்களான ஆதிவர்மனையும் கோச்செங்கனையும் விடுவித்து காரிக்கண்ணனாரை மீட்டுக் கொள்ள முடிவு செய்திருக்கிறேன். அதை நான் இனி யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். மன்னிக்க வேண்டும் அண்ணா. வணங்குகிறேன். தயவு செய்து நான் சொல்வதை கேட்டுவிட்டு பிறகு அதை பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள் மன்னா. முத்துநகை, உன் கருத்திற்கு என்றுமே இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் மதிப்பு உண்டு. அதற்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா? நீ புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் என்பதால்தான். அவரே இப்பொழுது ஆபத்தில் இருக்கும்போது நான் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவர் எனக்கு எந்த அளவிற்கு நெருக்கமான நண்பர் என்பது மற்றவர்களை விட உனக்கு நன்றாக தெரியுமே. அவரை எப்படி நான் இழந்து விட முடியும்? மன்னா, பரந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பேரரசான தங்கள் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு எளிய புலவரை தமது நண்பராக கருதுவது நாங்கள் செய்த பாக்கியம். நீங்கள் சொல்வது போல்
இந்த முத்து நகை தங்களின் நண்பரின் மகள் என்பதற்காகத்தான் எனக்கு வாழ் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பை நான் சிறுமியாக இருக்கும்போது எனக்கு அளிக்க முன்வந்தீர்கள். அதையெல்லாம் நான் மறக்கவில்லை. ஆனால் அத்தோடு மற்றொரு விஷயத்தையும் தாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன? நீங்கள் உங்கள் நண்பரை இழக்க நேருமோ என்று வருந்துகிறீர்கள். அப்படி நேர்ந்தால் நான் என் தந்தையே இழந்துவிட நேரும் அல்லவா? அதிலும் அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயை இழந்த எனக்காகவே தாமே ஒரு தாயாக மாறி என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தவர். குருவாக இருந்து இலக்கண இலக்கியங்களை கற்பித்து எனக்கு புலவரின் மகள் என்ற தகுதியை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறார்களே, எனக்கு மாதா பிதா குரு மூன்றுமே என் தந்தைதான் என்பதால் நான் என் கண்ணில் காணும் தெய்வமும் அவர்தானே. ஆம் முத்துநகை, உனது இழப்பு என்னை விட அதிகமானதுதான். அப்படி இருக்கும்போது அவரை எளிதாக மீட்டுக்கொள்ள ஒரு வழி கிடைத்திருக்கும் போது நாம் ஏன் அதை பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது? வேளிர்கள் என்ன சத்தியம் தவறாத உத்தமர்களா? இன்று தாங்கள் இந்த வேளிர் மன்னர்களை விடுவித்து அனுப்பிய பிறகு அவர்கள் வாக்கு தவறாமல் என் தந்தையை அனுப்பி வைத்து விடுவார்கள் என்பது என்ன நிச்சயம்? இந்த வேளிர் மன்னர்கள் சென்று அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அதைக் கொண்டு மேலும் தங்களை பலப்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்கள் நாட்டையே கொடுத்தால்தான் புலவரை விடுவிப்போம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? தென்னவன் திருந்துவிட்டான் என்பது விருமனுக்கு தெரியாது. அதனால் எளிதாக விருமனது இருப்பிடத்திற்கு செல்லும் வாய்ப்பு தென்னவனுக்கு இருக்கிறது. விருமனின் நிபந்தனைப்படி நாம் புலவரை விடுவிக்கவில்லை என்ற கோபத்தில் அவன் அவரை ஏதாவது செய்துவிட்டால்? எதுவும் செய்ய மாட்டான். அவர் அங்கே பணைய கைதியாக இருந்தால்தானே அதை காட்டி நம்மை மிரட்ட முடியும். அதேபோல் வேளிர் மன்னர்கள் இங்கே இருந்தால்தானே நாம் அவனை எதுவும் செய்ய முடியாமல் தடுக்க முடியும். தென்னவன் அங்கு சென்றிருக்கிறான். அவனிடமிருந்து எந்த நேரத்திலும் செய்தி வரலாம் என்று நான் காத்திருக்கிறேன். அதுவரை தாங்களும் பொறுத்திருக்க வேண்டும் அண்ணா. யாருக்காகவும் என் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன நான் உனக்காக மாற்றிக்கொள்கிறேன். எவ்வளவு விரைவில் அவரை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை செய். அதற்காக நமது படை முழுவதையும் பயன்படுத்திக் கொள்ளும் உரிமையை உனக்கு நான் தருகிறேன். இருங்கோவேளையே சாய்த்தனி விருமனை எளிதில் வெல்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வெற்றியோடு வா. மன்னா, தங்கள் நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். நான் வருகிறேன். செலியா, கப்பல் பயணத்தில் எப்பொழுதும் எளிய உணவுதான் உண்ண நேரிடும். கடலில் பயணிப்பதால் ஜீரண சக்திக்கும் எளிமையான உணவுதான் நல்லது. ஆனால் ரோமாபுரிக்கு சென்ற பிறகு போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அறுசுவை விருந்து கிடைக்கும். சிப்பியோ, நான் உணவில் பெரிதாக நாட்டம் கொண்டவன் அல்ல சிப்பியோ. முதன்மை படைத்தலைவன் என்ற பொறுப்பை எங்கள் பாண்டிய பேரரசர் எனக்கு வழங்கிய காலம் முதல் நான் பறந்து விரிந்த பாண்டிய நாடெங்கும் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. அப்போது எங்கு எது கிடைக்கும் என்று எனக்கே தெரியாது. எனது சிறு வயதில் ஒரு மீனவத்தாயின் பராமரிப்பில் வாழ நேர்ந்ததால் அவர் தந்த கூழே எனக்கு தேவாமிர்தமாக இருந்தது. இருங்கோவேளின் சிறையில் அடைப்பட்டிருந்த போது கல்லும் மண்ணும் கலந்த கஞ்சியை கால் வயிற்றுக்கு கூட போதாது எனும்படி தருவார்கள். எப்படியாவது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே என்பதற்காக அதை குடித்துக் கொண்டிருந்தேன். ஆகையால் உணவை பொறுத்தவரையில் எதையும் நான் அனுசரித்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு மேடு பள்ளங்களை நீ சந்தித்திருக்கிறாய் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். நான் ஆகஸ்டஸ் பெருமகனாரின் அருகிலேயே இருக்கும் வாய்ப்பை பெற்றதால்
உணவு விஷயத்தில் எனக்கு பிரச்சனையே இருந்ததில்லை. பாண்டிய நாட்டிலோ என்னை சாதாரண தூதுவனாக நடத்தாமல் அகஸ்டஸ் பெருமகனாரின் பிரதிநிதியாகவே என்னை நடத்தினீர்கள். தமிழகத்தின் உணவு முறைகள் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. பாண்டிய நாட்டின் உணவு முறைகள் மட்டும்தான் உன்னை வியப்பில் ஆழ்த்தியதா? நீ வியக்கும்படி வேறெதுவும் அங்கு இல்லையா? ஏன் இல்லை? ஓங்கி உயர்ந்த மீனாட்சி அம்மன் ஆலயம், அதை சுற்றி சித்திரை வீதி, வைகாசி வீதி என்று 12 மாதங்களின் பெயராலேயே அமைந்திருக்கும் மாட வீதிகள், பறந்து விரிந்த தெப்பக்குளமும், முத்தமிழ் மனம் கமலும் 3ஆம் தமிழ்ச் சங்கமும், எந்த நாட்டு பொருளும் இந்த இடத்தில் கிடைக்கும் எனும்படி அமைந்த அங்காடிகளும், எழில்மிக்க கொற்கை துறைமுகமும் என்று ஒவ்வொன்றுமே என் சிந்தையில் பதிந்திருக்கின்றது. அது மட்டும்தானா? ஏன், இயற்கை வளம் என்பதை தமிழ்நாட்டில் கண்டது போல் எந்த நாட்டிலும் நான் கண்டதில்லையே. ஓங்கி வளர்ந்த விருட்சங்கள், காணும் இடமெல்லாம் பச்சை பசேல் என்று தெரியும் புல்வெளிகள், அனைத்தையும் விட அங்கே பொய்கையில் மலர்ந்திருக்கும் அந்த அழகான தாமரை, அந்த தாமரை மலர்கள் என்னை எப்படி மெய்சிலிர்க்க செய்ததென்று என்னால் விவரிக்க முடியவில்லை. தமிழகத்தில் என்னை மிகவும் கவர்ந்தது தாமரை மலர். தாமரை செலியா, என்ன நேர்ந்தது? ஏன் உணவை உண்ணாமல் பாதியிலே விட்டு வந்தாய்? அது நீ சொன்ன அந்த சொல். நான் தவறாக ஒன்றும் சொல்லவில்லையே. தமிழகத்தின் இயற்கை வளத்தை தான் நான் விவரித்தேன். நீ தவறாக ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அதில் நீ உச்சரித்த ஒரு பெயர்தான் என்னை கலங்கச் செய்து விட்டது. செலியா, உன் வாழ்வில் என்னிடம் சொல்லக்கூடாத ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது என்று தெரிகிறது. இயல்பாக பேசிக் கொண்டிருக்கும் நீ திடீரென ஏதோ ஒரு நினைவில் ஆழ்ந்து விடுகிறாய். மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறாய். மறுகணமே விவரிக்க முடியாத சோகம் உன் முகத்தில் தோன்றுகிறது. உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னை பற்றி யோசித்து பார்க்கும் போது உன் வாழ்வில் நீ பெரும் வெற்றி பெற்றவன் என்றுதான் யோசிக்க தோன்றுகிறது. போர்க்களத்தில் நீ பல வீர சாதனைகளை நிகழ்த்தி இருப்பதாக பாண்டிய நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் வியந்து பாராட்டுகிறார்கள். மன்னரின் அவைக்கு வரும் புலவர்கள் உன் இலக்கிய ஆற்றலை நினைத்து மகிழ்ந்து போனார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாண்டிய மன்னரின் அன்பை மட்டுமல்ல, சோழ மன்னரின் அன்பையும் நீ பெற்றிருக்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லா வகையிலும் வெற்றி பெற்ற நீ இப்படி எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் செலியா? எத்தனை வெற்றிகள் பெற்றால் என்ன, எந்தெந்த விஷயத்தில் வெற்றி பெற்றால் என்ன? காதலில் தோல்வியடைந்தவனுக்கு அவற்றால் என்ன பயன்? நான் தோற்றுவிட்டேன். உனது இந்த நிலைக்கு காதல் தான் காரணமா? ஆம், நீ பேசும்போது பொய்கையில் மலர்ந்த தாமரையை பற்றி குறிப்பிட்டாயே. ஆமாம், அதுதான் என் காதலியின் பெயர், தாமரை. பொய்கையில் மலர்ந்த தாமரையை பற்றி குறிப்பிட்டாயே. ஆமாம், அதுதான் என் காதலியின் பெயர், தாமரை. அவள் என்னை ஒதுக்கிவிட்டு போய்விட்டாள். செலியன் என்று இந்த சூரியனை கண்டு மலராத தாமரையும் இருக்க முடியுமா? தங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் இருக்க முடியுமா? இல்லை சிப்பியோ, தாமரை என் காதலை ஏற்றுக்கொண்டாள். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மனமாற காதலித்தோம். இடையில் எங்கள் காதலுக்கு தடையாக இருந்தவர்கள் கூட எங்கள் காதலின் மகத்துவத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். பிறகென்ன? ஏன் காதல் தோல்வி என்கிறாய்? நானே அதற்கு காரணமாகிவிட்டேன் சிப்பியோ. என்ன சொல்கிறாய்? நீயே அதற்கு காரணமாகிவிட்டாயா? ஆமாம்,
கொற்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் போது நான் தாமரையை தவறாக புரிந்து கொண்டு கடுமையாக பேசிவிட்டேன். அவள் பெயரில் மட்டும் தாமரை இல்லை, உள்ளத்தாலும் மென்மையான தாமரையை போன்றவள். கடுமையான பேச்சு என்ற வெப்பத்தை தாங்காமல் அவள் வாடிப்போய் விட்டாள். பிறகு பாண்டிய நாட்டை விட்டு எங்கோ சென்று விட்டாள். அவள் எங்கு சென்றாள், என்ன ஆனாள் என்றே தெரியவில்லை. இது மிகவும் சங்கடமான நிலைதான். இந்த நிலையில் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. எங்கள் நாட்டிலும் காதல் கதைகள் உண்டு, ஆனால் அதன் தன்மைகளே வேறு. உலக வரலாற்றில் ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ரா காதலை பற்றி அறியாதவர்களே இருக்க முடியாது. தனது வாளின் வலிமையால் உலகத்தையே வென்ற ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ராவின் காதலுக்கு அடிமையாகி அவள் காலடியிலேயே கிடந்தார். ஆனால் என்ன? ஜூலியஸ் சீசர் புரூட்டஸால் கொல்லப்பட்டு புரூட்டஸை அழித்துவிட்டு ஆண்டனி அந்த இடத்திற்கு வந்தவுடனே அவரை தன் வசப்படுத்திக் கொண்டாள் கிளியோபாட்ரா. அவரை அவள் முழுமையாக நேசித்தாள் என்றுதான் சொல்கிறார்கள். அதற்கு அடையாளமாக ஆண்டனி போரில் மடிந்தார் என்று அவள் அறிந்தவுடனேயே தன்னை ஒரு நாகத்தை கடிக்க செய்து மடிந்தாள் பேரழகி கிளியோபாட்ரா. காதல் வாழவும் வைக்கும், அழிக்கவும் செய்யும் என்பதற்கு அதுவே உதாரணமாகிவிட்டது. அப்படியானால் அகஸ்டஸ் சீசரை பற்றி நான் அறிந்த செய்தி உண்மைதான் என்று சொல். எதை சொல்கிறாய்? அகஸ்டஸ் மன்னர் ஜூலியஸ் சீசரின் நேரடியான வழித்தோன்றல் இல்லை என்று சொன்னார்கள். அகஸ்டஸ் மன்னர் ஜூலியஸ் சீசரின் உடன் பிறந்த ஒருவரின் பேரப்பிள்ளைதான் என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அப்படியானால் ஜூலியஸ் சீசரின் பெயரை சொல்லிட அவருக்கென்று பிள்ளையே பிறக்கவில்லையா? ஏன் பிறக்கவில்லை? எகிப்து நாட்டின் எழிலரசியான கிளியோபாட்ராவை பற்றி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தோமே. அவள் பெற்றெடுத்த சீசரியோன் என்பவன் ஜூலியஸ் சீசரின் மகன் தானே. ஒரு காலத்தில் சீசர் தம்முடைய தலைநகரையே அலெக்சாண்ட்ரியாவிற்கு மாற்றிக்கொள்ளப் போகிறார் என்றும் அங்கே தனக்கும் கிளியோபாட்ராவிற்கும் பிறந்த சீசரியோனை சட்டப்படியான முறையான மகன் என்று அறிவித்து அரசனாக்கப் போகிறார் என்றும் வலுவான வதந்திகள் உலவினவா. ஆனால் தம்முடைய பெருமை மிக்க ஹெலனிய பரம்பரையில் உதித்திட்ட ஒருவரை தனக்கு பின்னர் ரோமாபுரி பேரரசின் மா மன்னராக முடிசூட்ட வேண்டும் என்று அவர் விழைந்ததாலேயே அந்த எண்ணத்தை அவர் கைவிட்டு விட்டாரா? இன்னும் நீ அகஸ்டஸ் சீசரை பற்றி ஏதும் சொல்லவில்லையே. ஜூலியஸ் சீசர் தம்முடைய ஒன்றுவிட்ட சகோதரர் வழி பேரப்பிள்ளையான ஆக்டேவியஸ் பிஞ்சு பருவத்திலேயே மிகுந்த சூட்டிகையோடு துருதுருவென்று விளங்குவதைக் கண்டு பாசம் கொண்டார். இந்த பிள்ளை பிற்காலத்தில் இணையற்ற வீரனாய் விளங்கி விடுவான் என்ற எண்ணம் அவர் இதயத்திலே அழுத்தமாக பதிந்து விட்டது. அதனால்தான் தமது வழித்தோன்றலாக தத்து பிள்ளையாக ஆக்டேவியஸை பற்றி தமது உயிரிலேயே குறிப்பிட்டு விட்டார். அந்த இறுதி முறி மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நிலைமை வேறு விதமாக மாறியிருக்கும். ஏன்? புரூட்டஸ், கேசியஸ், ஆண்டனி, லெபிட்கோ என்று யார் யாரோ அரியணைக்கு உரிமை கொண்டாடி இருப்பார்கள். அப்படியானால் ஜூலியஸ் சீசருக்கு பின்னுள்ள ரோமாபுரி வரலாற்றில் அவரது இறுதி முறையான உயிருக்கு பெரும் பங்கிருக்கிறது என்று சொல். ஆமா, அதனால் எது எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. உயர்ந்தவர் தாழ்வடையலாம், தாழ்ந்தவர் உயர்வடையலாம், இணைந்தவர் பிரியலாம், பிரிந்தவர் இணையலாம். அதனால் உன் காதல் தோல்வி அடைந்தது என்று உன் மனதை வருத்திக் கொள்ள வேண்டாம். எல்லா தோல்விகளும் என்றோ ஒரு நாள் பெறப்போகும் வெற்றிக்காகவே என்று நினை. அருமையாக சொன்னாய் சிப்பியோ. உன்னிடம் என் காதல் விவரங்களை மனம் விட்டு பேசியதால் என் மனதில் உள்ள பாரம் குறைந்து விட்டது போல் இருக்கிறது. இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். ரோமாபுரிக்கு சென்று திரும்பும் வரை உன் காதல் நினைவுகளை விலக்கி வைத்துவிட்டு அந்த சூழலுக்கு ஏற்றபடி உன்னை நீ மாற்றிக்கொள். எனக்கென்னவோ நீ தேடிக்கொண்டிருக்கும் வினாவிற்கான விடை ரோமாபுரியிலேயே கிடைத்துவிடும் என்று எனக்கு தோன்றுகிறது. உன் காதல் கைகூடுவதற்கான வழி பிறக்கும் என்ற எண்ணம் என் மனதில் ஏற்படுகிறது.
சிபியோ, உன் வாக்கை வேத வாக்காக எடுத்துக்கொள்கிறேன். ஒருவர் ஆத்ம சுத்தியோடு ஒன்றை சொல்லும் போது அந்த வாக்கு பலிக்கும் என்பார்கள். நீ என் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஆத்மார்த்தமாக இதை சொல்லியிருக்கிறாய். உண்மையான நண்பனின் வாக்கு பலிக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் நம் பயணத்தை தொடர்கிறேன். இப்பொழுதே வேளிர் மன்னர்களை விடுவித்து விருமன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். அண்ணா, உங்க அண்ணன் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனாலதான் உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன். ஆண்டி, என்னை எங்க வீட்டுல விட்டுற சொல்லுங்க ஆண்டி.